ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஜம்முன்னு வராப்பிலிங்க. அதே மாதிரி இங்க பாருங்க லெஃப்ட் சைட்ல வந்து சக்கட்டு மேனிக்கு பார்க்கிங்கிற பேர்ல அப்படியே போட்டு போயிடாருங்க. இங்க வண்டி ஓட்ட முடியுது பாத்தீங்களா, தெரியுதுங்களா? இங்க ஒரு வண்டி, அங்க ஒரு ஜீப்புங்க, இப்படி பாருங்க எல்லா வண்டி இப்ப லெஃப்ட்ல போட்டா நம்ம எங்க போய் ஓட்டுறதுங்க? ஏதோ பீக் ஹவர் இல்லாதனால கொஞ்சம் அப்படியே தப்பிச்சுக்கிறோங்க. இதே பீக் ஹவரா இருந்தானா இங்க இதுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் டிராபிக் ஆகுங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல வண்டி போடுறாங்க, தயவு செய்யுங்க கொஞ்சம் வாகனம் ஓட்டிகளை கவனம் வச்சுக்கிட்டு நல்லா மண் ரோட்ல போடுங்க. அப்படின்னா ரொம்ப தள்ளி போடுங்க. ஒரு டயர் ரோட்டு மேல நிக்கிற மாதிரி போடுறதுங்க. அப்புறம் ஆப்போசிட் சைட்லிங்க ஃபுல்லா வர்றதுங்க. இந்த பக்கம் ஏதோ கம்பெனி இருக்குன்னு நினைக்கிறேனுங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லா வராங்க. அதுவும் கொஞ்சம் டிராபிக் நியூசன்ஸ் அதுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கேபிளுங்க, இந்த ரோட்லயே வாக்கல நீங்க பாருங்க. இப்ப ரோடு கீழே கேபிளுங்க, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியுங்க. கேபிள் வந்து அப்படியே சகட்டு மேனிக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லா இடத்துலயும் வந்து கேபிள். அப்பா அண்ணன் பாருங்க சந்தில் அப்படியே ஓவர்டேக் எடுத்துட்டு போறாருங்க. 2 பக்கமும் 2 வீலர் வருது, நடுவில் ஊந்து நினைச்சிடலான்ட்டுங்க. அந்த பக்கம் ஒரு ஒயிட் ஹேரியருங்க, நம்ம வண்டிங்க வந்துட்டு இருக்குது, நடுவில் ஊந்து போறாருங்க. அங்க பாருங்க, அட சாமி பிரேக் அடிச்சாரு பாத்தீங்களா அந்த மாருதி சுசுகி காருங்க. அந்த மாதிரி சில வித்த காட்டுற ஆளுக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கும் சேர்த்து தான். ரோட்ல வந்து ஒயர் கிடக்குது, பார்த்து போங்க, ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க, லெஃப்ட்ல டக்குன்னு 2 வண்டிக்கு நடுவில் ஓவர்டேக் எடுக்காதீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப சிரமங்க பாருங்க. எல்லாம் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ரோட்லயே ஒயர் தெரியுதுங்களாங்க. மறுபடியும் தாழ்மையான கருத்து வேண்டிதான் கேட்டுக்கிறேன், ரெக்வஸ்டா கேட்டுக்கிறோங்க. தயவுசெய்து இந்த கேபிள்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிருங்க. இது சேஃப்டி கிடையாதுங்க. இந்த கம்பத்துக்கும் சேஃப்டி கிடையாதுங்க. வெள்ளத்த காத்த மழை ஏதாவது அடிச்சதுன்னா கம்பத்தையே சாய்ச்சி போடுங்க. ஏன்னா கேபிள் வெயிட் ஒண்ணுங்க. பிளஸ் காத்துல வாப்ளிங் ஆகில கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த ஸ்லாக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டர் டேங்கர்ல ஆகக்கூடிய ஸ்லாகிங் எஃபெக்ட் எப்படி வந்து அந்த பிரேக் எஃபெக்ட் லாரி டிரைவர் கொடுக்குதோ உள்ள தண்ணி இருக்கையில, அதே மாதிரி தான் இந்த கேபிளுங்க. ஒரு கேபிள் ஆட ஆரம்பிச்சதுன்னா அதோட வெயிட் வந்து உங்களுக்கு தெரியாது. 10 கேபிள் ஒட்டுக்கா ஆடிச்சுன்னா அது கம்பத்தையே சாய்க்கிற அளவுக்கு வெயிட் இருக்குங்க. அப்புறம் நடு ரோட்ல கம்பம் விழுந்துரும். 2 வீலர் காருங்க மழையில காத்துல உங்களுக்கு தெரியும், விசிபிலிட்டி புவரா இருக்குங்க. ஒரு 30% தான் ரோடு கிளியரா தெரியும். அதுல வரையில இந்த கேபிள்லாம் சிக்கிச்சுன்னா என்ன நீங்களே யோசிச்சு பாருங்க. வாகன ஓட்டிகளே உங்களுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இது ஏதோ எனக்காக நான் பேசலைங்க. காரும் கூட பிரச்சனை இல்லைங்க, ஓரளவுக்கு சேஃப்டியா இருக்கு. கேபிள் அப்படியே சுத்தினால் டயரோட வேலை முடிஞ்சுங்க. மீறி போனா விண்ட்ஷீல்ட் மேல விழுகு, இல்லைன்னா பாடி மேல விழுங்க. அது எப்படி சேஃபா தான் போய்ப்போம். ஆனா ஒவ்வொரு 2 வீலருக்காக நான் பேசிட்டு இருக்கிறேங்க. தயவுசெய்து இது அது கரெக்டான இந்த நிர்வாகம் யாருக்கோ, அது கலெக்டரோ யாரோ பார்த்து இதில் கொஞ்சம் முடிவெடுத்து இந்த கேபிள் அன்சேஃபா இருக்க கேபிள கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விடுங்க. நன்றிங்க.